அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து நமக்கு நீட் 2024 எக்ஸாமுக்கு ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயும், அதுக்கப்புறம் நமக்கு ஓஎம்ஆர் ஷீட்டோட ஸ்கேன்டு காப்பியும் நமக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் neet.nta.online.inல. அதுக்கப்புறம் சேலஞ்சிங் த ஆன்சர் கீ அண்ட் சேலஞ்சிங் த ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸஸும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமான கொஷின்ஸ்க்கு டவுட் கிளியர் பண்ண தான் நம்ம வந்து இப்ப லைவ் வந்திருக்கோம். இப்போ அ நம்ம டவுட்ட கிளாரிஃபை பண்ணலாம். பிரியதர்ஷினி சொல்லுங்க. டவுட் என்னப்பா? ஒண்ணுல்ல. ஒரு மணி ஹலோ. ஓகே. வைஷ்யா என்ன டவுட் சொல்லுங்கப்பா. நீங்க வைஷ்யா பேசுங்க. உங்களுக்கு என்ன டவுட்? வைஷ்யா. எஸ் சார், விஷா பேசுறேன் சார். விஷா ஐ அம் சாரி. ஃப்ரம் சொல்லுங்க. என்ன டவுட்ப்பா? சார், எஸ்டிமேட்டட் ஸ்கோர் வந்து 456 to 460 வருது சார். சரிப்பா. எஸ்சி கேட்டகரி சார். ஓகே. கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா? கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜுக்கு சான்சஸ் உண்டு. கவர்மெண்ட் காலேஜுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம இப்ப டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நீங்க சொல்ற மாரி, இப்ப நீங்க என்கிட்ட மார்க் சொல்லியிருக்கீங்க. நான் உங்க டேட்டா கலெக்ட் பண்ணிட்டேன். அது மாரி டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டேட்டா கலெக்ட் பண்ணி நான் நாளைக்கு அப்டேட் பண்றேன்ப்பா. சரியா? பட் ஓகே. இப்போதைக்கு பேஸ்ட் ஆன் த ப்ரொவிஷனல் ஆன்சர் இன் பிரைவேட் காலேஜ் கிடைக்கும். மத்தது நம்ம மத்தது செக் பண்ணிட்டு சொல்றேன்ப்பா. ஓகே? சார், அப்புறம் என்ன டவுட் சார்? வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. சார் 588 வாங்கியிருக்காங்க சார் டாட்டர். ஓசி கேட்டகரி. 588. ஆமா சார். எஸ் மேம். ஓசி கேட்டகரி. சரிங்க. ஓசி கேட்டகரி சார். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பாக்குறோம் சார். பிஎஸ்ஜி பாத்துட்டு இருக்கோம். அது கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல மேம். இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க பாக்குறது 2வது. இப்ப நீங்க ஓசி கேட்டகரியில வரீங்க இல்லையா? ஆமாங்க சார். நீங்க செல்ஃப் ஃபினான்சிங் சீட்னா எந்த மாதிரி சீட் சொல்றீங்க? எக்ஸாம்பிள்க்கு நீங்க வந்து கவர்மெண்ட் கோட்டா சார் மேனேஜ்மெண்ட் இல்ல சார். அந்த கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் சார். அது வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க பிஎஸ்டி கிடைக்கிறது. அப்படியா சார்? ஆமா. எவ்வளவு கட் ஆஃப் இண்டிகேட்டர் இல்ல கார்டியஸ் தான் இருக்கும். இப்ப நிறைய மல்டிபிள் வாய்ஸ் கேக்குது சார். எதுவுமே இல்ல, பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. அப்படி கேக்குது. அப்ப அவங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் அது என்ன சர்டிபிகேட்? ஜீவா கொஞ்சம் மைக் ஜீவா கண்ணன்லாம் மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிட்டீங்கன்னா பரவாயில்லப்பா. உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்றேன். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். 588 வாங்கியிருக்காங்க சார். அதான் மேடம். இப்ப வந்து உங்களுக்கு தான் வேணும் அப்படிங்கறது நம்ம டிசைட் பண்ண முடியாது. இப்போதைக்கு சொல்ல முடியாது உங்களுக்கு. ஆனா கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜ்ல கிடைக்கும். இந்த காலேஜ் கிடைக்கும் இப்பவே நம்ம சொல்ல முடியாதுங்க. என்ன சார் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்க்கு, கவர்மெண்ட் கோட்டாக்கு, நம்ம சொல்லலாம். 2 டேஸ்ல சொல்லலாம். உங்களுக்கு சீட் கிடைக்கும். பட் இந்த காலேஜ் தான் மென்ஷன் பண்ண முடியாது. ஓகே சார். ஓகே சார். ஒரு 2 டேஸ்ல கண்டிப்பா சொல்லலாம். ஓகே மேடம். Thank you. ஓகே சார். Thank you Excuse me sir, another doubt இருக்கு about counseling. நெக்ஸ்ட் யாருக்குங்க டவுட் இருக்கு? சார், விஷால் சார், another ஹலோ. காயத்ரி சொல்லுங்க. Hello sir. Good evening sir. How are you sir? சொல்லுங்க மேம். சார், எனக்கு கவுன்சிலிங் பத்தின ஒரு அவேர்னஸ், எனக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியுமா? கவுன்சிலிங் பத்தி தானே மேடம்? ஆமா சார். மேம், அதாவது நான் கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்றேங்க. நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நம்ம பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட் போயிடுங்க. பிளேலிஸ்ட் போயிட்டு டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் 2023 அப்படின்னு, அதாவது 2023ங்கிறது போன வருஷம் கவுன்சிலிங் நடந்ததுங்க. அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஜஸ்ட் போன வருஷம் என்ன நடந்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வீடியோ போட்டு இந்த வருஷமும் அதே மாதிரி போடுவோம். ஜென்ரலா கவுன்சிலிங்காக நான் வந்து கம்மிங் சண்டே வீடியோ போடுறேன். அதை தாண்டி நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா, கைண்டா தான் அந்த ஒரு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் நம்ம யூடியூப் சேனல்ல போயிட்டு டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் 2023 பிளேலிஸ்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா
என்னென்ன ஸ்டெப் போன வருஷம் நடந்துச்சு ஓகே அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். அது நான் வேணா டெலகிராம்ல அந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்றேங்க இந்த லைவ் மீட்டிங் முடிஞ்சதும். அது ஓகே பாருங்க. அதை தாண்டி நீங்க ஓகே கேட்ட மாதிரி கண்டிப்பா நான் வந்து அவேர்னஸ் வீடியோஸ் ஓகே ஸ்டெப் என்ன நடக்குங்கிற ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள வர மாதிரி வீடியோ நான் அப்லோட் பண்றேங்க. ஓகே ஆ அண்ட் கட் ஆஃப் தெரியும் சார் ஃபைனலோட கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப தெரியும் வரும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது நமக்கு இன்னும் ஒரு 2 டேஸ்ல நம்ம டிசைட் பண்ணிடலாம் மேடம். இப்போ வந்து டேட்டா கலெக்ட் பண்றபடி பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓகே 10 to 15 மார்க்ஸ் வந்து அவங்க ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வரதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு இப்போ குறைஞ்சி சொல்றாங்க. அண்ட் போன வருஷம் 12 போனஸ் மார்க் கொடுத்தாங்க. இந்த வருஷம் போனஸ் மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் ஓகே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாம போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அது நான் ஒரு 2 டேஸ்ல அப்டேட் பண்றேன். ஓகே ஓகே ஸோ நம்மளுக்கு கன்ஃபார்ம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆஸ் பர் என்டிஏ வந்து நம்மளுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் தான் தெரிய வரும். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு ரிசல்ட்டே வந்துரும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஜூன் 7th ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஃபைனல் ரிசல்ட் ஸ்கோர் கார்டு. அது வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு அவனே தான் விடுவான். அது வந்ததும் நம்ம வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது தெரிஞ்சிடும். ஜூன் 2nd வீக்குள்ள 100% அஷ்யூர்டா சொல்லலாம். இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா இந்த ஓ 3 ஒரு ஜூன் 2nd வீக் வரலாம். நித்யா என்ன டவுட் கேளுங்க. நித்யா சரி, வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. கவுன்சிலிங் பத்தி ஜெனரலா ஒரு கவுன்சிலிங் ஜெனரலா சொல்லணும். இப்ப சொல்லணுங்களா லைவ்ல? சொல்